தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான நிர்வாகிகளை நடிகர் விஜய் நியமித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியுள்ளார். இதில் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் விரைவில் தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி உறுப்பினர் சேர்க்கைக்கான அணியை நடிகர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் முதன்முறையாக மகளிர் தலைமையில் இந்த அணி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உறுப்பினர் சேர்க்கை அணியின் மாநில செயலாளராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில இணைச் செயலாளராக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த SN யாஸ்மின், மாநில பொருளாளராக கோவை கணபதியைச் சேர்ந்த சம்பத்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில துணை செயலாளர்களாக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணியைச் சேர்ந்த விஜய் அன்பன், கல்லணை, சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த ML பிரபு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய அணி விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை மத்திய அரசு நிதி உதவியோ ஒத்துழைப்போ இல்லாமல் செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மேயர் சிட்டிபாபு பூங்கா மற்றும் சிறுவர் விளையாட்டுத் திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். முத்துக்குமாரப்பா சாலையில் நடைபெற்ற விழாவில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி, தையல் இயந்திரம் வழங்கினார். மேலும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மூலம் மூக்கு கண்ணாடி மற்றும் மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அகாடமி மூலம் இதுவரை 816 பெண்கள் உட்பட 1260 பேர் பயிற்சி பெற்று வேலைக்கு சென்றிருப்பதாக கூறினார். தடைகளை எல்லாம் கடந்துதான் முன்னேறியாக வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களிலிருந்து முன்னேறி வர நம்ம மாதிரியான சமூகத்துக்கு ஏற்பட்ட தடைகள் பல வரும். அந்த தடைகளை நியாயப்படுத்தவும் பல பேர் இருப்பாங்க. படித்து முன்னேற ஆசைப்பட்டதை தவறுங்கிற மாதிரியும் சிலர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கடந்துதான் நாம் முன்னேறியாகணும். தமிழ்நாட்டை வஞ்சிக்காது மாநிலங்களை மதிக்கின்ற ஆட்சி அமைந்தால்தான் இன்னும் பல திட்டங்களை நாம் செயல்படுத்த முடியும் என முதலமைச்சர் தெரிவித்தார். இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ நிதி உதவியோ இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மாநிலங்களை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சால்தான் இன்னும் நிறைய செய்ய முடியும். அதுக்கான காலம் கணிவு கொண்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் தேவை. ரெடி ஆயிட்டீங்களா? பெண்கள் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். உழவர் சந்தை பகுதியில் பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அடுத்ததாக வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 3வது நிலையில் 800 மெகாவாட் மின் உற்பத்தியை மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பேட்டரி காரில் அனல் மின் நிலையத்தை முதலமைச்சர் சுற்றி பார்த்தார். இது தொடர்பாக எக்ஸ் தடத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், கடந்த 2016ஆம் ஆண்டு 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்மொழியப்பட்ட வடசென்னை அனல் மின் நிலையம் 3ஆம் நிலை திட்டத்தை 3 ஆண்டுகளில் முடிக்க எண்ணி இருந்ததாகவும், கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அதிமுக ஆட்சியாளர்களால் 10 ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருந்த நிலையை மாற்றி திமுக அரசு பொறுப்பேற்றதும் 3 ஆண்டுகளில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.